நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நேற்று நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூவ் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். நிஃப்டியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஜோனில் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிஃப்டியில் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் நேற்று ஒரு பெரிய மூவ் கிடையாது. வெறும் 100 பாயிண்ட்ஸ் தான் மூவ்மெண்ட் இருந்தது. நேற்றையை பொறுத்த வரைக்கும் இது பையர்ஸ்க்கான டேவாக இல்லை. ஏன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே எக்ஸ்பைரி ப்ளஸ் பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. அதனால் நிறைய டிகே தான் இருந்தது. ஸோ பையர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் திங் தான் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் தேவைப்படுது. ஸோ கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் பேங்க் நிஃப்டியும் பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. ஒரு 300 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட்டு. அதுவும் பயங்கர ஸ்லோ. அதனால் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பையர்ஸ்க்கு இல்லை. நம்ம டேரெக்டாக நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் என்னுடைய நேற்று அனாலிசிஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 15 மினிட்ஸில் ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. அதே போல் 15 மினிட்ஸோட ஒரு கேண்டில் நல்ல ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்குறோம். பட் இப்போதைக்கு நம்ம டவுன் சைடுக்கான மூவ் எடுக்க முடியாது. எப்போ நம்ம டவுன் சைடு எடுக்கலாம் அப்படின்னாக்கா, இந்த லைனுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சா தான் டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. அது வரைக்கும் டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. சப்போஸ் நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்கன்னா இந்த ஜோனில் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிவர்சல் எடுத்தாங்க அப்படின்னாக்கா திரும்ப மேலே போகலாம். மேலே போயிட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த லைன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா எகெயின் இந்த ஜோனில் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா எகெயின் நம்ம அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். அப்சைட் போனாங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இதை பிரேக் பண்ணாங்கன்னா இது. சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே போய் இந்த ஜோனை பிரேக் பண்ணி இந்த லைனையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் நமக்கு டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டவுன் சைடு வந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த லைன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லைன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஜோனுக்கும் இந்த லைனுக்கும் நடுவில் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இங்கே சுற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுற்றுனாங்க அப்படின்னா பையர்ஸாக நமக்கு ப்ரீமியம் டிகே தான் நடக்கும். பெரிய ப்ராஃபிட் எதுவும் வராது. ஸோ இந்த லைன்ஸை பிரேக் பண்ணால், இந்த ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும், அப்சைட் இந்த ஜோனையும் டவுன் சைடு இந்த லைனையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இல்லாட்டினா ட்ரேடிங் போகாமல் இருக்கிறது நல்லது. இல்லாட்டினா சின்ன சின்ன ஸ்கேல்பிங் போகலாம். ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல்லிஷாக இருக்காங்க. இப்போதைக்கு டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நம்ம எப்போ டவுன் சைடு எடுக்கலாம் அப்படின்னா, இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே போயிட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணி இந்த ஜோனையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது வரைக்கும் டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ இப்போதைக்கு டவுன் சைட் நம்ம எடுக்காமல் இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன ஸ்கேல்பிங் போகலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு டவுன் சைட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்து இந்த ஜோனில் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிவர்சல் எடுத்தாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் போகலாம். இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். அப்சைட் போனாங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இது. இதை பிரேக் பண்ணாங்கன்னா இது. ஸோ இந்த லைன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்சைடுக்கு மட்டும்தான் சான்சஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜோனுக்கு கீழே போனால் மட்டும்தான் நமக்கு டவுன் சைடுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இங்கேருந்து நாளைக்கு கீழே வந்தாலும் நம்ம டவுன் சைடு போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து ஒரு ஹை கிரிட்டிக்கல் ரிவர்சல் ஜோன். இதையும் பிரேக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா இந்த ஜோன்லேருந்து இதுக்குள்ளே எங்கே வேணால் ரிவர்ஸ் ஆகி திரும்ப மேலே போகலாம். அதனால் இந்த ஜோனுக்கு கீழே வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணால் மட்டும் டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். அப்படி சப்போஸ் இந்த ஜோனுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். இதை தாண்டி மேலே போனால் அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.